ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா அவ்வளோதான் தேர்தல். ஆமாம். ஸ்டாலினா எடப்பாடியா தான். என்டிஏ கூட்டணி, அந்த கூட்டணி, இந்த கூட்டணி, அதெல்லாம் சும்மா வந்து கதைக்கு உதவாத பேச்சு. சும்மா சொல்லிக்கலாம். எடப்பாடியை காட்டாமல் நீ வந்து என்டிஏ கூட்டணின்னு போனேன்னா டெபாசிட் பூரா காலியாயிரும் எல்லா இடத்துலையும். எடப்பாடியை வச்சு ஏடிஎம்கே காமிச்சு, எம்ஜிஆரை காமிச்சு, ரெட்டலையை காமிச்சாத்தான் 2வது இடத்துக்காவது வர முடியும். இல்லைன்னா முதல் இடத்துக்கு மோசம், அது உறுதியாக மோசம் போயிடுவேன். 2வது இடமே வராமல் போயிடும். நீங்கள் மோடி படத்தை மறைச்சி வச்சாங்க தெரியுமா உங்களுக்கு? பல தேர்தலில் நான்லாம் பார்த்தேன். மோடி படத்தை மறைச்சி வச்சுருவாங்க. இப்போ நிர்மலா சீதாராமன் படத்தையும் சேர்த்து மறைக்கணும். இதெல்லாம் வந்து வந்து இந்த ஏட்டிக்கு போட்டியாக பேசுகிறதெல்லாம் வந்து சோசியல் மீடியாவுக்கு வேணால் ட்ரெண்டிங் ஆகலாம், களத்தில் வேலையே செய்யாது. அதனால் அது யாருமே நீங்கள் வந்து இலவசத்துக்கு எதிராக வந்து சீமான் பேசுகிறாருல, அவர் போனார்னா, வேட்பாளராக போனார்னா அவன் ஆரத்தி தட்டில் காசு போட்டால் தான் அவர் மனுஷனை ஏற்றுக்குறான். நீ பெரிய ஆள், பேச்சாளர், கட்சி தலைவர், அதெல்லாம் நீ எனக்கு என்னப்பா செஞ்சேன்னு கேட்குறான். அவ்வளோதான். ஒரு கவுண்டமணி ஜோக் ஒன்று இருக்குது, செந்தில் சொல்லுவார், ஊட்டியிலே எனக்கு பங்களா இருக்குது, ஊட்டியில் இருக்கடா கோமட்டி தலையா, உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்பாரு. இந்த மாதிரி ஜெயிக்க முடியாதுங்க, பொத்தாம்பதுவாக பேசலாம். அதெல்லாம் நடைமுறை சாத்தியமே இல்லை. திமுக காரன், அதிமுக காரன் ஒரு ஒன்றிய செயலாளரை சமாளிக்க முடியாது தாவேகா காரனால். ரொம்ப பெரிய சீரழிவு இருக்குது. இவங்க பூரா அவங்க பேசின சவுடால் பூரா நீங்கள் அப்படியே ரெக்கார்டாக இருக்குது எல்லாமே. பழைய காலத்துலையாவது மேடையில் பேசினா காற்றுல கலந்துரும். இப்போ இந்த யூடியூப்லாம் வந்த பின்னாடி எல்லாமே ரெக்கார்டில் இருக்குது. அன்று இன்றுன்னு போட்டுறாங்க. ஆமாம் இல்லையா? நாஞ்சில் சம்பத்து அன்று இன்றுன்னு போடுறாங்க. அதனால் எதுவுமே தப்பிக்க முடியாது, யாருமே தப்பிக்க முடியாது. 2026க்கு பின்னாடியே தாவேகாவுடைய தோழர்களுக்கு சொல்கிறேன், வாழ்க்கையை சேஃப்டி பண்ணுறதுக்கு வழிவகை பண்ணிக்கங்க. 2 மாதம் தான் அந்த ஜவடார் விட முடியும். அப்புறம் நீங்கள் வேலையை பார்க்கறது நல்லது. அவர் நடிக்க போயிடுவார். வேல்பாரிக்கு ஒரு கதை கட்ட முடிஞ்சிருச்சு சார். எது? அவ்வளோதான், ஜனநாயகனோட முடிஞ்சிருச்சு. அவர் வேல்பாரிக்கு கதை கட்டு வச்சிருக்காரு, அது எப்படி முடியும்? அவர் சினிமாக்காரருங்க. கதை கேட்டிருக்காரு. ஆடுன கால் வேல்பாரிங்கிற சங்கர், சு வெங்கடேசன் கதை நாவல். ஆடுன காலும் பாடுன வாங்கி நிற்காது. அவரால் இருக்கவே முடியாது. நீங்கள் தமிழறிமணின்னு சொல்லுவார் தெரியுமா, நான் அரசியல் விட்டு போகிறேன்னு. போயிருக்காரா? போனதே இல்லை. அதே தான் சினிமா விட்டு போகிறேன்னு சொல்கிறதும் அதே கதை தான். இந்த கோஷ்டிலாம் ஒரே கோஷ்டி தான், வேற வேற பேர் இருக்கும், அவ்வளோதான். அப்படிலாம் ஒன்று பண்ணவே முடியாது. அவர்களால் அப்படி இருக்கவே முடியாது. கைதட்டு சத்தம் கேட்ட பேச்சாளனும் விசில் அடிக்கிறதையெல்லாம் பார்த்த சினிமா நடிகனும் பயணத்தை நிறுத்தவே முடியாது. அதனால் விஜய் மீண்டும் நடிக்க போயிடுவார்.